கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. பலவந்தாங்கல் இருந்து ஜீவானந்தம் கேட்கிறார். இடுகாட்டில் வசித்தாலும் பட்டா என்று மாநகராட்சி கூட்டத்தில் அதிரடி முடிவாமே. கொடுங்க, இடுகாடு கொடுங்க, ஆத்துல கொடுங்க, குளத்துல கொடுங்க, கடல்லையும் கொடுங்க. புறம்போக்கில் கொடுத்துருந்தாங்க, சதுப்பு நிலத்தில் கொடுத்துருந்தாங்க. இப்போ இடுகாட்டில் இருந்தாலும் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இது இப்படியே போய் இந்த இடுகாட்டில் ஏற்கனவே புனமாக வந்து புதைச்சிட்டு இருந்தாங்களோ எரிச்சிருந்தாங்களோ அவங்க பேர்லலாம் பட்டா வரப்போகுது. அந்த இது அவங்களுக்கான இடம் இல்லை. ஒரு பட்டா கொடுத்தா இவர் எங்கே இருக்காருன்னா அவர் இடுகாட்டில் இருக்காரு. இடுகாட்டில் எப்படி இருக்காரு? இருக்காரு, இருந்தார் வச்சுங்களேன். இருக்காருன்னு சொல்றத விட இருந்தார். இப்போ ஏங்க செத்து போனவங்களுடைய இதை வந்து சார் அந்த கிளீனிங் வந்து இது 11வது தடவை நடக்க போகுது. ஜவஹர்லால் நேரு காலத்தில் வந்து 3 தடவை, அப்புறம் இந்திரா காந்தி காலத்தில் 2 தடவை, ராஜீவ்காந்தி காலத்தில், நரசிம்மராவ் காலத்தில், மன்மோகன் சிங் காலத்தில், வாஜ்பாய் காலத்தில் இதே கிளீனிங் நடந்திருக்கு. கிளீனிங்னா சுத்திகரிப்பு, அதாவது போலி வாக்காளர்களை எடுக்கிறது, செத்து போனவங்களெலாம் ரிமூவ் பண்ணுறது, 2 இடத்துல இருக்கிறவனை ரிமூவ் பண்ணுறது. ஏன் இன்றைக்கி வந்து சண்டை போடுறாங்க? இப்போ கொஞ்சம் அது வந்து தேர்தல் ஆணையம் வந்து உயர்நீதிமன்றத்தில் சொல்லிடுச்சு. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கிளியர் பண்ணிடுச்சு. உயர்நீதிமன்றத்தில் சென்னையில் வந்து நாங்கள் வந்து யாரையும் வந்து அனாவசியமாக நீக்க மாட்டோம், யாருக்கு அப்படி டபுள் இருந்து நீக்கிறதா நோட்டீஸ் கொடுத்து அவன் பதிலை வாங்கிட்டு தான் நீக்குவோம். இப்போ டிநகரில் ஒருத்தன் மயிலாப்பூரில் 2 தொகுதியிலையும் நானே வந்து ஓட்டு உரிமை வச்சுருக்கேன்னா எனக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க. டிநகரா மயிலாப்பூரா எந்த தொகுதி, மயிலாப்பூர் வச்சுக்கிறேன், அப்போ டிநகர் நீக்கிடுவாங்க. இப்படி தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ உடனே திமுக வந்து சுரம் இறங்கி போய் நாங்கள் சாரை எதிர்க்கவில்லை, 2026க்குள்ளே அது வந்து நேரம் இருக்காது, அதனால் அப்புறம் தான். ஏங்க எலெக்ஷன் போது தான் இதெல்லாம் எலெக்ஷனுக்கு தான் பண்ணோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணால் அது எதுக்கு? இல்லை நீங்கள் ஒரு கால் முன்னாலேயே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போவாவது பண்ணுறாங்களே. இப்போ பீகாரில் இப்போ தான் பண்ணாங்க, 65 லட்சம் பேர் வந்து நீக்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவு இந்த ஓட்டர் லிஸ்ட் வந்துருச்சு. ஏதாவது பெரிய அளவில் வந்து யாரோ கோர்ட்டுக்கு போயிருக்காங்களா? ஓட்டக்காரன் யாரும் சொல்லலை. அப்போது தவறுகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. தவறுகள் வந்து போலியாகவும் இருக்கலாம், தவறுகளாகவும் இருக்கலாம். சில விஷயங்களை வந்து சோம்பல், மக்கள் சோம்பப்பட்டு செத்து போனவங்க பேர்லாம் போய் யார் போய் அதை போய் அங்கே போய் நீக்கிறதுக்கு போய் 2 தடவை க்யூவில் நிற்கணும், அதை ஆன்லைனில் போட்டு 4 தடவை வர சொல்லுவான். எதுக்கு? இருந்துட்டு போட்டோம். இதெல்லாம் வந்து சரி செய்கிறார்கள். இதில் செஞ்சால் என்ன? அவர் என்ன கேட்டார்? அதான் இடுகாட்டிலும் இடம் இருக்குது, பட்டா இருக்குது. அப்போது எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ இடுகாட்டிலும் பட்டா வந்ததுன்னா இப்போ சாரில் வந்து எப்படி வந்து பீகாரில் 65 லட்சம் பேரில் 20 லட்சம் பேர் அதை நீக்கினதில்லை. 20 லட்சம் பேர் வந்து செத்து போனவன். நீக்கணுமா வேணாமா? செத்து போனால் ஓட்டு போட முடியுமா? போட்டுருவான். நிறைய பேர் ஆவியாக வந்து போட்டிருக்கான் நிறையா ஊரில், தமிழ்நாடு உட்பட. ஆமாம், சாயந்தரம் 3 மணிலேருந்து 5 மணிக்கு ஆவிகள்லாம் நேரம் வரும். நிறைய பேர் வந்து அங்கே போய் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து எங்கள் அப்பா அநேகமாக வருவார், எங்கள் தாத்தா வருவார், எங்கள் பாட்டி வருவாங்க, பார்த்துட்டு போகலான்னு நிற்கிறேன் அப்படின்லாம் நிற்பாங்க. ஆவிகள்லாம் வந்து ஓட்டு போடும். அந்த மாதிரி ஓட்டு போகிறதுலையே வந்து ஆவிகளுக்கு இடம் உண்டுனால் பட்டா கொடுக்குறதுலேயும் ஆவிகளுக்கு வந்துடும். நியாயம் தானே? இதை போன்ற ஒரு நல்லாட்சி எங்கே நீங்கள் கிடைக்கும் சொல்லுங்கள்? இறந்தவர்களுக்கு ஓட்டு கொடுக்கணும்னு ஒரு பக்கம் போராடுறோம், ஏன்னா க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமே. ஆமாம் சாரில். ஆனால் அதே மாதிரி இறந்தவர்களுக்கெல்லாமா, இறந்தவர்களுக்கெல்லாம் என்ன, இடுகாட்டில் வசிப்பவர்கள், இடுகாட்டில் யார் வசிப்பாங்க? மிஞ்சி போனால் இடுகாட்டில் வசித்தா அந்த இடுகாட்டு பணியாளர் அவருடைய குடும்பம் தான் வசிக்கும். அவருக்கு ஓட்டு அது வழக்கம் போல் உண்டு, அவர் எங்கே இருக்காரோ அது. பட் மற்றவங்களுக்கெல்லாம் இடுகாட்டில் நிலம் இருந்தால் கூட என்ன, இடுகாட்டு நிலங்கிறது அது இடுகாடுன்னு ஒன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வேறு ஆள் இருக்கக்கூடாது. அந்த பணியாளர்களை தவிர வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இடுகாட்டில் என்ன, நீங்கள் இந்த இடுகாட்டிலலாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த கோவை கல்லூரி பார்த்தீங்கன்னா அந்த நடந்திருக்கு. அது ஒரு தனியார். எதுக்கு பின்னால் எதை சொல்கிறீங்க? கோவை இந்த பெண். ஆமாம், விமான நிலையத்துக்கு பின்னாடி அந்த பலாத்காரம். இல்லைங்க, விமானத்துக்கு இல்லையா? அந்த வீடியோவில் பார்த்தா அது வந்து அது விமான நிலையம் மாதிரி இல்லை, அது வந்து கல்லூரி தெரியுது.
அந்த வீடியோ நான் பார்த்தேன். ம் விமான நிலையத்துக்கு பின்னால உள்ள பகுதியாக இருக்கலாம், ஆமா ஆனால் தூரத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டடம் தெரியுது. அவ்வளோ பெரிய கட்டடம் இல்லை. கோவை விமான நிலையம் வந்து பல மாடி கட்டடம் இல்லை. பல மாடி கட்டடம் ஒன்று பேக்ரவுண்டில் தெரியுது அந்த வீடியோவில். அந்த பெண்ணுடைய உடைகள்லாம் அங்கங்கே புதர் மேலே சிதறி கிடக்கு. கருப்பு கலர் அந்த பேண்ட்டு சுடிதார் ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் உள்ளாடைகள்லாம் சிதறி கிடக்கு. அந்த இடத்துல தான் வந்து சொல்லி வீடியோ எடுத்திருக்காங்க. மறுநாள் யாரோ போய் மீடியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அது தெரிஞ்சிருந்தால் போலீஸில் வந்து அந்த மீடியாவை வந்து கைது பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. அதனால் வந்து அது ஒரு என்னன்னால் ஆணும் பெண்ணும் வந்து ஆண் பெண் ஈர்ப்பு என்பது இயல்பானது. அவங்களோட ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக 2 பேரும் அந்த கல்லூரியில், தனியார் கல்லூரி. ஏதோ சாயந்தரம் காரில் அந்த பையன் கார் வச்சுருக்காரு, வசதியாக இருக்கார், ஒரு கடலை போட்டுட்ருக்காரு. நம்ம ஊர் பாஷையில் சொல்லணுன்னா கடலை போட்டுட்ருக்காரு. இல்லை ஒரு நட்பு ரீதியாக கூட பேசியிருக்கலாம். நம்ம எதையுமே கொச்சைப்படுத்துறோம்ல. காதலாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. செல்வ பெருந்தகை மாதிரி நானும் சொல்கிறேன், சங்க காலத்தில் இருந்து காதல் இருக்குது. அதனால் வந்து அந்த இடத்துல வந்து கஞ்சா போதையில் வந்து அதில் வேறு வந்து ஒரு மொபைல் ஒன்று, திருட்டு மொபைல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எங்கேயோ போய் ஏதோ ரயில்வே ஸ்டேஷன்லேயும் என்னமோ ஒரு மொபைலை திருடிக்கிட்டு வந்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு. நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு வர்றேன். காடுனா வெட்டவெளி. அவங்க ஏதோ தனிமையாக இருக்கும், யாரும் பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு கால் ரகசியமாக இருக்கலாம் யூகம். கண்ணாடியை உடச்சி அவனுக்கு 28 அருவாளால் வெட்டி அவன் மயக்கமாகி அவனுக்கு 28 தையல் போட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கான். இந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி பண்ணியிருக்காங்க. அந்த பெண்ணு தனியார் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. நிர்பயாவை விட நிர்பயாவில் இறந்து போனாங்க. இதில் இன்னும் அதாவது நல்ல வேலை இறக்கவில்லை. இன்னும் அவர் வந்து நல்லபடியாக இருக்கிறதா தான் செய்தி இருக்குது. அப்படியே அவர் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த வகையில் இடுகாட்டில் பட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இடுகாட்டில் பட்டாலாம் இருக்கட்டுங்க, இந்த மாதிரி வெட்ட வெளியில் வந்து நீங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு குறைவான அம்சங்களை சரி செய்யுங்க. இருக்கிறவனை முதல்ல வந்து காப்பாற்றுங்க. இடுகாட்டில் இருக்கிறவனுக்கு செத்து போனவனுக்குலாம் பட்டா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் இருக்கிறவனுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். கோவை சம்பவத்தில் 3 பேரை பிடிச்சிருக்காங்க, சுட்டு பிடிச்சிருக்காங்க. உடனடியாக பிடிச்சிருக்கேன். 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் பிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க உண்மையிலேயே இதில் சம்மந்தப்பட்டவங்களா இல்லை இல்லையான்றது தெரியும். ஆனால் சில சமயத்தில் வந்து சந்தேகத்தின் பேரில் பிடிப்பவர்கள் வந்து கடைசியில் பார்த்தா வேறு மாதிரி இருப்பாங்க. இல்லை வந்து ஒரு பெரிய பரபரப்பு, ஆட்சிக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வரும்னு சொன்னால் அப்போது சந்தேகத்துக்கு எதிராக யார் இருக்கா, சந்தேகப்படும்படியாக இருக்கிறவங்களாம் முதல்ல கைது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் விசாரணையில் தானே தெரிய வரும் அவங்க இந்த சம்பவத்தில் எப்படி என்னன்னு. அதில் ஆதாரங்கள் பார்த்து இந்த மொபைலை திருடினா, இந்த இடத்துல திருடிட்டு இத்தனை மணிக்கு வந்தான், இத்தனை மணிக்கு இங்கே வந்தாங்க, எங்கே போய் தண்ணி அடிச்சுட்டோம்னா கஞ்சா போதையில் இருந்ததாக சொல்கிறாரு. நம்ம தான் ஊர் பூரா கஞ்சா எல்லா இடத்துலையும் விற்கிது. இப்போ எங்கே கஞ்சா விற்கிறாங்கன்னா, டாஸ்மாகாக இருந்தாலும் ஓரளவுக்கு சொல்லலாம். அதுவே கூட டாஸ்மாகில் உள்ள சரக்கே வெளியிலலாம் விற்கிது, இருந்தாலும் சொல்லலாம் இங்கே இருக்கலாம், இதை ஒட்டி இருக்கலாம்னு. கஞ்சா வந்து அப்படி இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கடவுளும் நம்ம எப்படி ஆத்திகர்கள் வந்து இறைவன் வந்து தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான், எல்லா காற்றிலும் இருக்கான், பஞ்சபூதங்களிலும் இருப்பான் அப்படின்னு ஆத்திகர்கள் நம்புகிறார்களோ, கஞ்சாவும் இறைவனும் ஒன்று. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கு. எங்கே இருக்குன்னே தெரியும். இப்போ இறைவன் அவங்களால பார்க்க முடியுமா? தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார்னு அது சினிமாவில் காமிப்பாங்க, புராணத்தில் வரும். டம்முன்னு அடித்தா அவர் நரசிம்மரும் டமால்னு வந்து குதிப்பார். அது மாதிரி நிஜமாவே வந்து தூணெல்லாம் உடைச்சா இருக்கிற தூண் வீடும் விழுந்துடும். யதார்த்தத்தை சொல்கிறோம். அப்போது இறைவன் மாதிரியே ஆத்திகர்களுக்கு நம்பிக்கை இறைவன் மீது இருக்கிற மாதிரி, நான் ஆத்திகர்களுக்குன்னு சொல்ல, திராவிடர்களுக்குன்னு சொல்லுவேன், பொதுவாக சொல்லுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த திராவிட மாடலில் அப்படி வச்சுப்போம். கஞ்சா வந்து எங்கும் நிறைந்திருக்கு. தூணிலும் இருக்கும், துருமிலும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இடத்த அவங்க பாதுகாக்க. ஐயா போய் இடுகாட்டில் இருக்கிறவனுக்குலாம் பட்டா கொடுக்குற வேலையை விட்டுட்டு இருக்கிறவனுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்கிறோம். அடுத்ததாக மேட்டூர்லேருந்து மேகநாதன் கேட்கிறார், போதை கடத்தல்காரர்களை பிரேசில் நாட்டு அரசு தெருவிலேயே சுட்டுக் கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் கேள்விக்குறி. பிரேசிலில் வந்து போலீஸ் வந்து இது இப்போதான் போதைப் பொருள்லாம் பேசணும், தூணில் இருக்கணும்னா கரெக்டாக அந்த கேள்வி கேட்குறீங்க. அங்கே சுட்டு கொள்றாங்க இங்கே அப்படின்னு கேள்விக்குறி கேட்குறாங்க. புரியுது. அது பிரேசிலு. அங்கே திராவிட மாடல் இருக்கா? அநேகமாக அவர்கள் ஆரியர்களாக இருக்க வேண்டும். இது என்ன சார் கதையாக இருக்குது? அப்படி தாங்க சொல்லணும். திராவிட மாடலாக இருந்தால் அப்படி நடக்குமா?
போதைப் பொருள் ரோட்டில் எல்லாம் அவ்வளோ பேரும் சுட்டுக்கணுமா? ம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் இருந்தாங்கன்னா கரெக்டாக கொஞ்ச நாள் கழிச்சு பெயிலில் கொண்டு வந்துட்டாங்களா அந்த கண்ணுக்குட்டி எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்களா? பாவம் வீட்டில் வந்து ஒரு டிவி கூட இல்லாத ஏழையாக இருக்கிறவருக்கு பெரிய பெரிய வக்கீலாம் ஆஜராகி பெயில் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா? ஆமாம். பெரிய பெரிய வக்கீலாம் பாவம் காசையே வாங்காமல் ஒரு சமூக பணி. நான் நல்ல விஷயமா சொல்கிறேங்க. வழக்கறிஞர்களை நான் பாராட்டுகிறேன். ஏழைகளுக்காக எப்படி வந்து அவர்கள் வந்து அப்பீர் ஆகி வாங்கி கொடுக்குறாங்க பாருங்கள். தவறு செய்தான் வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் தவறு செய்தான் செய்யலைங்கிறது இல்லை. ஒரு கட்சிக்காரன் என்கிற முறையில் வாங்கி கொடுக்கிறார். பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் வந்து பணமே வாங்காமல் தான் பண்ணியிருப்பார்கள் என்று நாம் நம்புவோம். ஆமாம். அதனால் வந்து பிரேசில் நாட்டில் அது நடந்தது. அதற்கு காரணம் பிரேசில் வந்து ஆரியர்களுடைய நாடு, அது திராவிட நாடு இல்லை. இதனால் நீங்கள் வந்து இந்த ஆரிய நாட்டை பார்த்து இந்த மாதிரி இங்கே வந்து திராவிடத்தில் வந்து அப்படிலாம் நடக்கும்னு சொல்லி கனவு காணாதீர்கள். திராவிட மாடல் என்பது வேறு. இங்கே வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்தவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து அவங்கள வந்து ஒரு அவங்க இது வரைக்கும் அந்த மெட்ஸுன்னு சொல்லி ஜாஃபர் சாதிக் சொன்னாங்க. அந்த வகையில் அதுக்கப்புறம் ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணாங்களே தவிர அதுக்கப்புறம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. கஞ்சா வேறு, இந்த மெட்ஸு ஹெரோயின் ஒன்று வேறு வேறு. ஜாஃபர் சாதிக்கு பிணையில் வந்துட்டார், ஆனால் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாஃபர் சாதிக்கு அந்த வழக்கில் அது என்ன ஆச்சு, அவருடைய ஃபேக்ட்ரி, அவர்னா அவர் மட்டும் இல்லை, அவர் தொடர்பான இல்லை அவரை போன்ற ஏதாவது தெரிஞ்சுதா? ஸோ பிரேசிலில் இருப்பது ஆரிய மாடல் அரசு, திராவிட மாடலில் எதிர்பார்க்காது. ஓகே சார். அடுத்ததாக வல்லத்திலிருந்து ராமசாமி கேட்கிறார், குழந்தை மருத்துவமனைகள் தொடர்ச்சியாக குழந்தைகள் இறந்து வருகின்றன என்று இளைஞர் இயக்கம் போராட்டம் செய்கிறது. உடனடியாக வந்து இதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும். போராடியவர்களையா? ஆமாம், அதானே நம்ம வழக்கம். குழந்தைகள் இறந்து போச்சுன்னு இவங்க போராடுறாங்க, ஏதோ நடக்குதுன்னு சொல்லி. நீங்கள் என்ன இவங்க போராடுறவங்களுக்கு ஏங்க கன்னியாகுமரியிலே ஏதோ ஒரு ஊரில் வந்து கஞ்சா அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே புந்து பொதுமக்களை வந்து தாக்கினார்கள்னு சொல்லி போய் போலீஸில் போய் புகார் கொடுத்து பல தடவை ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி சாலை மறியல் பண்ணாங்க. எல்லாரையும் குண்டு கட்டாக தூக்கி அடித்து வண்டியில் போட்டு போனாங்க. சாலை மறியல் பண்ணவங்கள அந்த கஞ்சா அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு 20 பேரா எப்போ பார்த்தாலும் கஞ்சா அடிச்சுட்டு அங்கே கொளத்தூரில் வந்து முதல்வர் தொகுதியில் சிறையிலேருந்து வெளியில் வந்த சிறைவாசிகள் 2 பேரும் என்னமோ கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் போகிறவரை பொதுமக்கள் 9 பேரும் என்னமோ வெட்டிட்டு போயிட்டு 6 ஆள் எடுத்து. யார் நல்ல வேலை யாரும் உயிர் போகல, பட்டு காயப்பட்டிருக்கு. அப்போ குழந்தைகளை வந்து அந்த அந்த கழிவு நீருக்காக தோன்றின அந்த இடத்துல அது சரியாக மூடாமல் பராமரிப்பு இல்லாததுனால ஒரு குழந்தை விழுந்துருச்சு, அடுத்த வாரம் இன்னொரு குழந்தை விழுந்துருச்சு, 3 குழந்தை இது வரைக்கும் அவன் தொடர்ந்து விழுந்துச்சு. குழந்தைகள் நடமாடக்கூடிய இடம். இப்போ ஒரு குழந்தை வர்றதுக்கு முன்னாலேயே முன்னெச்சரிக்கையாக நடந்திருக்கணும். ஒரு குழந்தை இறந்ததுக்கு அப்புறமாவது அதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாமா இல்லையா? தொடர்ந்து குழந்தைகள் இறப்பதை தாங்காமல் இளைஞர் அரண் அப்படின்னு ஒரு இயக்கம், ஏதோ ஒரு யூத் அசோசியேஷன் மாதிரி அவங்க போராடி இருக்காங்க. அவர்களை நம்ம திராவிட மாடல் பிரகாரம் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அடுத்ததாக பண்ணைபுரத்திலிருந்து ராஜவடிவேல் கேட்கிறார், தாவேகா தலைவர் விஜய் தேவர் படத்துக்கு வீட்டில் இருந்தபடியே மாலை மரியாதை செய்திருக்கிறாரே. முதலில் அரசியலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்தவர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தான். திமுக ஒத்துக்கிறீங்களா? திமுக பெட்டி வாங்கிட்டீங்க. நானா இல்ல வரப்போறத இல்லைங்க, தாவேகா தலைவரை பாராட்டி பேசுறேங்க. பாராட்டி பேசுறீங்களா? ஆமாங்க, மகிழ்வோடு அவரை பாராட்டி வரவேற்று பேசுறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை இதுவரைக்கும் அரசியலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உண்டா? இல்லை, ஐடியில் மட்டும்தான் உண்டு. ஐடியில் மட்டும்தான் இருக்கு. ஐடி விடுங்க, அது ஐடினா இன்கம் டேக்ஸா? இல்லை இல்லை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரி நம்ம ஐடின்னு ஒன்று சரி வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இதுவரைக்கும் இல்லாததை வந்து புதுசாக கொண்டு வருவது தானே புரட்சி. ஆமாம். இனிமேல் அவரை தளபதின்னு சொல்லாதீங்க, சின்ன புரட்சி தலைவர். சின்ன புரட்சி தலைவரா? புரட்சிக்கு ஒரு புரட்சி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்துட்டார்ல அரசியலில். தேவர் படமானாலும் வீட்டில் வச்சு கும்பிடுறாரு, வெள்ள நிவாரணம் வீட்டில் வச்சு பண்ணிடுறாரு, தூய்மை பணியாளர்லாம் வீட்டில் கூப்பிட்டுறாரு. கரூரில் வந்து இவங்க அது பேர் என்ன, அந்த பாதிக்கப்பட்டவர்கள்னால் அவங்களாம் வந்து மகாபலிபுரத்துக்கு வர சொல்லி கிட்டத்தட்ட வீட்டுக்கிட்ட வர சொல்லி. ஸோ அப்போ வந்து அரசியலில் முதலாக இந்தியாவிலேயே அல்ல மேபி உலகத்திலேயே கூட இருக்கலாம், நமக்கு அவ்வளோ தூரம் தெரியல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை கொண்டு வந்தவர் எங்களுடைய இளம் புரட்சி, இப்படி வச்சுப்போம், இளம் புரட்சி தலைவர் தம்பி விஜய் அவர்கள்தான் என்று அவரை வாழ்த்தி மகிழ்கிறேன். அப்பா
தாவேகா தொண்டர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவேன். வாழ்த்திட்டீங்க இப்போ நீங்கள். ரைட்டு சார். அடுத்ததாக கொரட்டூர்ல இருந்து மதிவாணன் கேட்டார், நாமெல்லாம் ரவுடிகள், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், அதிகாரம் நம்மிடம் இருக்கிறது, காவல்துறையால் எதையும் பிடுங்க முடியாது என்கிறார் ஒரு சிறுத்தை குட்டி. இல்லை, எதையும்னு இல்லை, அவர் தெளிவாக வந்து அந்த வார்த்தையை நான் மரியாதை நிமித்தமாக நம்ம நாகரிகத்துக்காக அப்படி நீங்கள் படிச்சீங்க, எனக்கு புரியுது. நமக்குள்ள நாகரிகம் மற்றவங்களுக்கு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம சிறுத்தைகளை சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். இப்படி மேடையில் பேசுகிறாரு, அதை வந்து கண்டிக்காமல் இருக்காரு. அதாவது தலைவர் திருமாவளவன். ஆமாம், சிறுத்தை தலைமை வந்து அதை கண்டிக்கலை. இதே மாதிரி தான் மோடி காரை நிறுத்துவேன், மடக்குவேன், நாங்கள் அண்ணாமலையை செருப்பால் அடிப்பேன், நாங்கள் அதுக்கு ஒன்றும் சொல்லலை. இப்போ வந்து ரவுடின்னு இப்படியெல்லாம் வந்து விதவிதமாக வன்னி அரசு அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு இன்னும் மோசமாக பேசினார்கள், வேற ஒரு கொச்சையாக பேசினார்கள். இப்போது அதை விட கொச்சையாக பேசியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறத வந்து விசிக தலைவர் வந்து தன்னுடைய இமேஜ் வந்து தன்னுடைய தொண்டர்களாலே இந்த மாதிரி பேச்சுக்களாலேயே சரிகிறது. இவர் வேற வந்து 4 அடி தான் அடிச்சோன்னு சொல்லும்போது அவர் தலைவரே பேசுறாரு. பேர் கொடுத்தீங்களே, நாலடியார் அப்படி பேசுனதுனால கீழே இருக்கிறவன் வந்து அவனுக்கு துணிச்சல் வருது, என்ன வேணாலும் நம்ம பேசலாம், தலைவரே பேசுறாரு, தலைவரே அப்படி பேசுறாருன்னு. இது நிச்சயமாக இவ்வளவு நாள் 25 வருடமாக அரசியல் செய்யும் திருமாவளவன் அவர்களுக்கு இது பின்னடைவைத்தான் தரும். அரசியலிலும் சரி, தேர்தல் அரசியலிலும் சரி, திமுக இதுலேயே கூட்டணியிலேயே இவருக்குள்ள அந்த அந்த பேரம், அரசியல் பேரம் இல்லை வெயிட்டேஜ் அது குறைஞ்சிரும். உங்கள் ஆளுங்க மோசமாக பேசுகிறாங்க, உன்னால் கெட்ட பேர் தான் கூட்டணிக்கு ஒன்று வச்சிருக்கிறதே அதிகம். இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதை நாளுக்கு நாள் திருமா அவர்கள் அதிகமாக அனுமதிக்க அவருடைய முக்கியத்துவம் குறைந்துவிடும், மக்களிடையே அவருடைய செல்வாக்கு சரிந்துவிடும். அவர் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஓகே சார். அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து மணவாளன் கேட்கிறார், திண்டுக்கல் பஞ்சம்பட்டியில் காளியம்மன் கோவில் திருவிழாவில் அன்னதானம் செய்வதில் நீதிமன்ற உத்தரவையும் மீறி ஒரு தரப்பினர் மறியல் செய்து கைதாகியுள்ளனரே. ஒரு தரப்பினர்னா நம்ம தான் பேசுவோம். அதாவது இந்துக்கள் வந்து காளியம்மன் கோயில்னா இந்துக்கள் தான் வந்து அன்னதானம் பண்ணும், அரசு நிலம். அது போய் தனியாக ஒரு தனி நீதிபதி வந்து ஆமாம் அரசு நிலம் போடலான்ட்டார். அன்னதானம் என்பது இந்துக்கள் தான் அதில் வந்து சாப்பிடணும்னு கூட இல்லை, எல்லா ஜாதியினரும் வந்து சாப்பிடுவான். வேறு மதத்தினர்கள் கூட சாப்பிட வேண்டும் என்றால் சாப்பிடலாம், அவங்க இஷ்டப்பட்டால் சாப்பிடலாம். அன்னதானம் பண்ணக்கூடாது. தாசில்தார் என்ன சொல்கிறாரு, அரசு மைதானத்தில் இடம் கொடுக்கக்கூடாது, சாலை ஓரத்தில். ஏங்க அன்னதானம்ன்றது வந்து ஏதாவது பிச்சைக்காரன் மாதிரியா? பிச்சைக்காரர்னு சொன்னாலே இப்போ வந்து அது அப்படி சொல்லக்கூடாது, அவர் யாசகம் கேட்பவர் அப்படின்னு சொல்லணுன்றாங்க, யாசக பயனாளின்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது ரோட்டில் அப்படி ஓரமாக உட்கார வச்சா போடுவாங்க சாலையில்? பஸ் சொல்கிறதே தாசில்தார் சொல்கிறார். அந்த தாசில்தாரை நேரடியாக வந்து அது என்னன்னு விளக்கம் கொடுங்க, சாலையில் எங்கே உட்கார வச்சு போடுவீங்கன்னு சொல்லி கோர்ட்டு கேட்டிருக்கு. இந்த தனி நீதிபதி உத்தரவு போட்ட பிறகும் மறுபடியும் ஒரு மேல்முறையீடு போட்டாங்க. அந்த மேல்முறையீடு அது ஹியரிங் வர்றதுக்குள்ளே இங்கே அன்னதானம் ஆரம்பித்தாச்சு. அது வரிசையாக ஒரு 4 நாளோ 10 நாளோ ஏதோ ஒரு திருவிழான்னா ஒரு வாரம் அந்த மாதிரி 4-5 நாள் கொண்டாடுவாங்க. இதில் வந்து அங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் ஒரு 500 பேர் வந்து சர்ச்சு வாசல்லையும் இருந்துக்கிட்டு இந்த அங்கேயும் போய் வந்து கலாட்டா பண்ணியிருக்காங்க. இது மிகவும் நான் வந்து மத ரீதியாக எதையும் தூண்டி விடுவதோ இல்லை வந்து அதை வந்து நம்ம யாரையும் விமர்சனம் பண்ணுவதோ இல்லை. அந்தந்த மதத்தவர்கள் அந்தந்த மதத்தில் வந்து நல்ல காரியங்களை செய்யும்போது இன்னொரு மதத்தவர் வந்து முடிந்தால் அதை ஆதரவு தெரிவிக்க வேண்டும், இல்லை என்றால் அதை ஒன்றும் தொந்தரவு பண்ணாமல் விடணும். இதை நான் இந்து மதத்தவருக்கும் சேர்த்து சொல்கிறேன். நாளைக்கு ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பெரிய அன்னதானம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னா முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லா முஸ்லீம் மதம் எல்லா மதத்துக்கும் பொதுவாக சொல்கிறோம். அதுதான் மத நல்லிணக்கம். அதில் வந்து அதை கோர்ட்டு உத்தரவை மீறி அவங்க வந்து கோர்ட்டு உத்தரவு படி அவங்க போடுறாங்க. மேல்முறையீடு இருக்குது, நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மேல்முறையீடில் வந்து தள்ளுபடி ஆகிடுச்சு, ஏன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு அன்னதானம்னு. அப்போ அதை மீறி வந்து போய் 500 பேர் போய் கலாட்டா பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணக்கூடாது, அரசு நிலம். ஏன் அரசு நிலம்னா அரசுங்கிறது பொதுவானது தானே, மதசார்பற்ற அரசுன்னா இன்றைக்கி அன்னதானம் இந்துக்கள் காளியம்மன் கோயிலுக்காகவும் பண்ணலாம்,
ஒரு செயின்ட் தாமஸ், செயின்ட் ஆண்டனி சர்ச்சுக்காக அங்கே ஒரு அன்னதானமோ ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்தாலும் அதே அரசு நிலத்தில் பண்ணலாம். இல்லை இஸ்லாமியர்களுக்கான ஒரு நல்ல காரியம் வந்து நடக்குது மக்களுக்குன்னா கூட பண்ணலாம். இதில் என்ன வந்து விஷயம்னா, ஹெச்ஆர்என்சியில் வந்து இந்து கோயில்களில் வந்து உண்டியல் காசோ இல்லை வருமானத்தில் உள்ளதையோ எடுத்து சர்ச்சையும் மாஸ்கையும் வந்து மேம்படுத்துவதற்காக ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் பராமரிப்புக்கு கொடுக்கலாமா? ஆனால் அரசு நிலத்தில் அன்னதானம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யாரோ அன்னதானம் பண்ணாங்க, அரசு பண்ணல, யாரோ பண்ணாங்க. அந்த கோயில் திருவிழா கமிட்டி அவங்க வசூல் பண்ணி பண்ணுறாங்க. இடம்தான் அது. இது வந்து மத நல்லிணக்கம் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் குறைஞ்சி போச்சுங்கிற ஒரு வேதனை. இதில் வந்து இந்து சப்போர்ட்டு, இந்து செஞ்சா ரைட்டு, இவங்க பண்ணால் தப்பு, நான் அப்படிலாம் சொல்ல. இந்த நல்லிணக்கம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது சார். நீங்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் தூக்கி போட்டுருங்க ஓரமா. நான் கேட்கறது, அவங்க சாமி கும்பிட்றாங்க, அன்னதானம் போடுறாங்க, இது பெரிய ஒன்று குத்தம் இல்லை, இங்கே வேற ஒன்று சாப்பிட்டு போறாங்க. மனிதம் இது மதம் அல்ல, மனிதம். சாப்பிட்டு போறாங்க, அவ்வளவுதானே. சப்போஸ் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க போய் சாப்பிடுங்க. நீதிமன்றத்தில் அவங்க எடுத்துக்கிறது ஒரு பக்கம், இவங்க காவல்துறை பெண்ணுக்கிட்டு இதை ஏன் ஒரு தாசில்தார் எதுக்கு இதை வந்து தடுக்கணும்னு கேட்க, தாசில்தாருக்கு என்ன தேவை வந்துச்சு? இதுல சாலை ஓரத்தில் போய் போட்டுங்கன்றார். இது எவ்வளோ, அதாவது அந்த அன்னதானம் சாப்பிடுபவர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாதவன் தான் போய் சாப்பிடணும்னு இல்லை. இந்த காளியம்மன் மீது அந்த கடவுள் பக்தி இருக்கிறவங்க அந்த அன்னதானத்தை பிரசாதமாக எடுப்பான். அப்ப அவனை போய் சாலை ஓரத்தில் உட்காந்து போடணும்னா அவனை வந்து நீங்க அவமானப்படுத்துறது தானே. இந்த அவமானப்படுத்தலை வேறு மதத்து சிறுபான்மையினரிடம் நீங்கள் செய்ய தைரியம் இருக்குப்பா? இதுல இன்னொரு கேள்வி சார். இதை தடுப்பவர்கள் அவங்க கிறிஸ்தவர்கள் சொன்னீங்கல்ல, அரசு நிலம் ரைட் வைக்க, இது அரசுக்கும் அந்த கோயிலில் சாமி முறைகளுக்கும் ரைட் உள்ள பிரச்சனை. நீங்க ஏன் உள்ள வர்றீங்க? அதான் சொல்றேன். உங்க சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்து போட்டா கேளுங்க, அது சரி. உங்க சர்ச்சோட மைதானத்துல வந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் செய்தால் நியாயம். இது அரசு நிலம். அரசு என்பது எல்லா மதத்திற்கும் பொதுவானது. நாளைக்கு நீங்க வந்து கேளுங்கன்ற, நீங்க ஒரு அன்னதானமோ வேற ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா இங்க கேளுங்க, கொடுக்கட்டும். இஸ்லாமியர்கள் கேட்டா கொடுக்கட்டும்னு சொல்றேன். நம்ம சொல்றதை யார் கேட்க போறாங்க? ஏன்னா மதங்களை தூண்டி விட்டு மத சார்பற்ற ஒரு வார்த்தையை போட்டு, ஆமா அவங்க மத சார்பற்றன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மத சார்பற்ற முறையில் நம்ம பேசினா கூட இவர் மதத்தை தூண்டி விடுகிறார், நம்ம பேர்ல கேஸ் போடுவாங்க. அன்னதானம் போடுறேன்னு கேட்டா மதவெறி ஆயிராது. ஆமா, சரி. அடுத்ததாக புதுவையிலிருந்து ராம்குமார் கேட்கிறார் சார். இந்தியாவின் அசுத்தமான நகரங்களில் மதுரை முதலிடமும் சென்னை 3ஆம் இடமும் பெற்றுள்ளது. வருத்தப்படாதீங்க அரவிந்த். அவர் பேர் என்ன? ராம்குமார். ராம்குமார், சாரி ராம்குமார், வருத்தப்படாதீங்க. நாங்கள் அடுத்த வருடமே மறுபடியும் எங்களுடைய ஆட்சியை நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னால் நான் வந்து முதலிடத்தில் நாங்கள் நிச்சயமாக வந்து விடுவோம். முதல் 10 இடத்தில் வந்து இப்போ வந்து மதுரையும் சென்னையும் தான் இடம் பெற்றிருக்கு. நாங்கள் வந்து இன்னொரு 2 நகரங்கள் குறைந்தபட்சம் வந்து அந்த முதல் 10ல் வரா மாதிரி. ஏன்னா இது இந்தியா முழுக்க 2வது இடம் வந்து லூதியானா, அசுத்தமான நகரங்கள். இது மாதிரி கல்வி நிதி ஒதுக்கீட்டில் அன்புமணி பேசியிருக்காரு. 22வது இடத்துல இருக்கான் இந்தியாவில் தமிழ்நாடு. அவர் சொல்கிற புள்ளி விவரம். கல்விக்காக நிதி ஒதுக்கீடு. கல்வி என்னங்க, கல்வி படித்து என்ன பண்ண போகிறான்? அவங்க போய் படிச்சுட்டு டாஸ்மாகில் உட்கார்றதுக்கு கல்வி எதுக்கு? ஏன் என்ன நம்ம யதார்த்தமாக திங்க் பண்ணுறோம். அன்புமணி இப்படி யதார்த்தமாக நம்மளை மாதிரி இது திங்க் பண்ண மாட்டேன்றார். அவர் ஏதாவது ஒரு பெரிய குறைபாடு விமர்சனம்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி ராம்குமார் தம்பி வருத்தப்படாதீங்க. நாங்கள் இப்போ முதல் 2ல் இருக்கோம். அது 2வது இடத்த வேற யாருக்கோ விட்டு கொடுத்துட்டோம். அடுத்த தடவை முதல் 4 நாங்கள் வர்ற அளவுக்கு நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறோம். ஓகே சார். ஆனால் வந்து இப்போ மாநகராட்சியெலாம் பேசும்போது தங்கச்சி வந்து பேசும், பக்கத்துலேயே வந்து இவர் மாமா, அதாவது தாய் மாமன் அவர் நிற்பார். அவர் வந்து அது சொன்னோன்னே நம்ம நிறையா கோடியை போட்டு அது நம்ம செஞ்சுருக்குறோம். அதில் வந்து எல்லாம் வந்து இந்த செக்ரிகேஷன் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். எல்லாம் திட்டம் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது திட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அருமை சார். கேள்விகள் எல்லாம் முடிந்து விட்டது. இன்றைய நாள் காதோடு இந்த வாரம் நம்ம 3 எபிசோடு ஆகிட்டோம். அதனால் 3 காதோடு வந்துடுது. ஸோ 2வது இதில் வந்து நம்ம வந்து என்னென்னால் நமக்கு வந்து இப்போ வந்து முக்கியமான ஆளுங்கட்சி தலைமைக்கு வந்து இவருடைய அட்டகாசம் தாங்க முடியலன்னு அவர் ரொம்ப எரிச்சலாக இருக்காராம். தலைமை குடும்பத்துக்கு யாரோ ஒரு அட்டகாசம் பிடிக்கல. தலைமை குடும்பம்னா யார்? முதல்வர்னு வச்சுங்களேன். முதல்வர் ரொம்ப எரிச்சலாக இருக்காரு. அப்படி எரிச்சலாக்குவது யார்? ஆமாம். ஏன்னா ஒருத்தர் ஒரு முக்கியமான அமைச்சர் அவர் வந்து
கிச்சனுக்கு எல்லாம் ரொம்ப குடும்பத்துக்கு ஒரு நட்புலையத்தில் ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அதாவது ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லலாம், ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர் வந்து இப்போ அவருடைய அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான். ஏன்னா நம்ம 1,76,000 கோடி அந்த புள்ளி இருக்கார் பாருங்க, ஆன்னு எல்லாரும் வாயை பொழுதுட்டு பார்த்தாங்களே அந்த காலத்தில். ஆமாம், 2Gன்னு சொன்னோன்னா ஆன்னு பார்த்தாங்க பாருங்க. அவரோட வந்து முதல்வருக்கு எதிராகவே வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆர்குமெண்ட், நீ வாயை மூடுன்னு ஒருமையில் 2 பேரும் திட்டிக்கிறாங்க. முதல்வர், கட்சி தலைவர், குடும்பத்தில் அவருடைய மகன், இன்னாருடைய மகன், அவர் நம்ம முதல்வர், அவருக்கு எதிரிலேயே 2 பேரும் கிட்டத்தட்ட கட்டி புரண்டு அடிச்சுக்கலையே தவிர ஒருமையில் நம்ம இவர் இருக்கார ஆன்மீகம், அவர் எப்பவுமே யாரையுமே ஒருமையில் தான் பேசுவார். ஆமாம், அவர் வழக்கமாக பேசும்போதே ஒருமையில் தான். ஏய் நீனா அவர் வந்த வழி அப்படி, நம்ம அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அது வந்து அவரும் இவரும் வந்து, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்து மதம்னாலே அது சூத்திரன்னா வேசி அப்படின்னு இவர் ஒரு வித்தியாசமாக, இவரும் ஒரு டைப்பு. 2 பேரும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் இந்த 2 ஸ்டைலும் அங்கே வந்து சிக்கலாகி ஒருமையில் பேசி திட்டிக்கிட்டாங்க. ஏறக்குறைய ஒரு கைகலப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. முதல்வர் என்ன சொல்லியும் கேட்காமல் இது தொடர்ந்து இருந்ததுன்னா நான் ஏந்து போயிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவரை சட்டையே பண்ணாமல் அவர் இருந்தால் நமக்கு என்ன, இல்லைன்னா நமக்கு என்னன்ற மாதிரி ரொம்ப தொடர்ந்து வந்தவொடனே அவர் வந்து உண்மையிலேயே எரிச்சலை ஏந்து போயிட்டாராம். இது ஒரு நிகழ்வு. இந்த வாக்குவாதம் எதனால வந்துதான்? அது ஏதாவது இவர் சொன்ன அபிப்பிராயத்தை, ஒரு கருத்தை அவர் வந்து எடுத்தாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. இல்லை அவர் சொல்கிறது வந்து இல்லை, அதாவது யார் வந்து முதல்வர் குடும்பத்துடன் அதிக நெருக்கத்தை காண்பிப்பது, யார் வந்து முதல்வருக்கு அதிகமான விசுவாசமாக இருப்பதாக காண்பித்துக் கொள்வது. ஒரு பீரியடில் அவர் நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்தபோது அவர் நம்ம பார்ப்போமே, அவர் வந்து நெருக்கமாக இருந்தார். ஆமாம், அது வேற ரூட்ல இருந்தார் அவர். இப்போ இவர் இன்னொரு இதில் வந்து அவர் கிச்சனுக்கு வேண்டியவர், ஆன்மீகத்தில் வந்து அங்கங்கே வந்து சில கோயில்கள் அதுக்கெல்லாம் வந்து உடன் செல்பவர். அதெல்லாம் வரும்பொழுது இவருக்கு ஒரு விதமான ஒரு அந்த குடும்பத்துடன் ஒரு முக்கியத்துவம் வருது. அந்த வகையில் வந்து அப்போ ஒன்றில் யார் பெரியவர், ஈகோ கிளாஷ்னு வச்சிங்களேன், இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நம்ம டக்ளஸ் வாட்சா ரோலெக்ஸ் வாட்சா 30,000 கோடின்னு வாயை விட்டுட்டு பாவம் மாட்டிக்கிட்டார் அவர் அமைச்சர். அவரோட ஒரு மேடையில் வந்து யார் முதல்ல பேசுறதுன்னு அதே அவருக்கு மேடையில் பப்ளிக்கில் தகராறு. உன்னோட நான் சீனியர், என்னோட நீ சீனியரு, நான் எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் அரசியலில் இருக்கோம், ரெண்டும் கரெக்டு தான். பட் அந்த மேடையில் யாரோ ஒருத்தர் முதல்ல பேசி ஒருத்தர் அடுத்து 2 பேர் தான் பேசுகிறாங்க இந்த கட்சியை சேர்ந்து. இல்லை யாரோ ஒருத்தர் முதல்ல பேசுகிறோம், ஒருத்தர் அடுத்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். அங்கே ஒரு பப்ளிக்கு எதிராகவே மேடையிலேயே சண்டை. இப்படி அதே மாதிரி இவர் ஒருத்தர் அவர் இப்போ வந்து நம்ம கிரிவல மாவட்டம் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டத்தில் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் இருக்கார் ஒருத்தர், உங்களுக்கு தெரியும், முருகனின் கையில் இருக்கும், முருகனின் கையில். ஆமாம், அவர் வந்து அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர், யாரோ பாஸ்கர்னு ஒருத்தர், அவர் கையில் தான் அந்த கோயிலே இருக்கான். கோயில்னா என்ன, அந்த கோயிலுடைய அதிகாரங்கள். யார் அவர் வந்து அந்த கேட்டை தரேன்னா திறக்கணும், இதுனா யார் வந்து அவர் சொல்லுறதை கேட்கலன்னா கண்ணா முன்னான்னு கோயிலில் நின்றுட்டே வந்து கெட்ட வார்த்தையிலே திட்டுறாராம். கெட்ட வார்த்தையிலையோ இல்லை தகாத வார்த்தைகளையோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், மிரட்டுறாரு. நான் சொன்னாதான் அந்த கேட்டை திறக்கணும், நான் சொன்னாதான். அதே மாதிரி அந்த சிறப்பு வசூல் சட்டபூர்வமாக அல்லாத, அப்படி வச்சுங்க, ரசீது போடாத வசூல், இதெல்லாம் வந்து அவர் பேச்சுப்படி தான் நடக்கணும். அப்படி தான் நடக்குதான். நான் யார் தெரியுமில்ல, நான் அவருக்கு சொந்தக்காரர், அமைச்சருக்கு அவரோட ஜாதி அவரோட சொந்தக்காரர். நம்ம ஜாதி நம்ம தான் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா
அது எங்கேயும் இல்லை, நமக்குள்ளேயே தான் இருக்குது. ஜாதி எங்கே போகுது? நம்ம தான் கூடவே சுமந்துக்கிட்டே போகிறோமே. நான் அமைச்சரோட ஜாதிக்காரன் தெரியுங்கள, சொந்தக்காரன் வேறு, தூரத்து சொந்தக்காரராக இருக்கலாம், அது வேறு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அட்டகாசம் பண்ணுவது வீடியோவில் வெளிவந்தவொடனே உடனே வந்து நம்ம ஆன்மீகம் என்ன பண்ணியிருக்காரு, முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இப்படி தாங்க அட்டகாசம் பண்ணுறார் அவர். யார்? அமைச்சர் வந்து அவருடைய அந்த அமைச்சர் அந்த அந்த கிரிவல அமைச்சர் வந்து அவருடைய ஆட்கள் அவரோட மூலம் வந்து இது கோயில்ங்கிறது என்னுடைய நிர்வாகத்துக்கு கட்பட்டது. இப்போ நான் சொல்கிறத விட இவர் சொல்கிறது தான் அங்கே வந்து முக்கியம்னா அப்புறம் நான் எதுக்கு வந்து அந்த அந்த துறைக்கு அமைச்சர்? அங்கே இருக்கிறவனை வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னால் இவர் மிரட்டாருன்றதுனால அவனுக்கு தான் பயப்படுறாங்க. இது எப்படி நியாயம்? அவர் துறையில் நான் தலையிடுறேன்னா அப்படின்னு பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. இப்போ மொத்தம் ஆவண்ணாவோட ஒரு பஞ்சாயத்து, வாட்சிக்காரரோட ஒரு பஞ்சாயத்து, இப்போ முருகன் கையில் இருக்கிறவரோட ஒரு பஞ்சாயத்து, இப்படி எல்லாரோடையும் பஞ்சாயத்துன்னு சொல்லி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு முதல்வர் விசாரிக்கும் போது அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் தான் என்னமோ முதல்வர் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணார், எல்லாரையும் வந்து அவமரியாதையாக பேசுகிறாரு. ஏதோ தொண்டர்களை உடன்பிறப்புகளை வந்து அப்படி பேசுனா பரவாயில்ல, நாங்களாம் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள், எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்குது, நாங்கள் யார் என்ன குலம் என்ன கோத்திரம் என்ன, அப்படி இருக்கும்போது எங்களை வந்து இன்னைக்கு வந்தவர் வந்து இப்படி பேசுகிறாரு. யார் கொடுக்கும் தைரியத்தில் இப்படி பேசுகிறார்? யார் கொடுக்கும் தைரியத்தில் பேசுகிறார்? அப்படி முதல்வர் இருக்கிற குழப்பம் போராதுன்னு அவரை ஏற்கனவே சொன்னவர் தான். தூங்க விட மாட்டேன்றாங்க, தூக்கம் வர மாட்டேங்குது, விடிய ஒரு நாளும் விடிஞ்சா யார் என்ன பேசுகிறாங்களோன்னு இந்த அட்டகாசம் தாங்கவில்லை. சரி, அதை போய் நம்ம வீட்டில் போய் அதை போய் நம்ம வந்து சொல்லி மனசை ஆற்றிக்கலான்னா அது 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 இன்னும் பிரச்சனை பெருசாகிடுமோன்னு, இதை விட பெருசாகிடுமோன்னு பயமாக இருக்குது. இப்படி ஒரு குழப்பத்திலும் எரிச்சலிலும் ஒரு ஒரு மாதிரியான சூழ்நிலையில் என்ன செய்வதென்றே தெரியாத ஒரு சூழ்நிலையில் முதல்வர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, யாராக இருந்தாலும் இவ்வளோ டென்ஷன் கொடுக்கக்கூடாது. அவருடைய வயது, அவருடைய உடல்நிலை கருதி இந்த டென்ஷன் அவருக்கு கொடுக்கக்கூடாது. அவரவர்களுடைய எல்லைக்குள் சரியாக செயல்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் சொல்லுங்கள். ஓகே சார், இன்றைய நாள் காதோடும் அருமை, மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் அருமை. அடுத்த ஒரு நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.